நடுத்தெருவில் நின்று இருக்கக்கூடிய சவுதி, அட பாவி அமெரிக்கா, உன்னை நம்பிதானடா நாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு எங்களை இப்படி நடுத்தெருவில் விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி சவுதி நாட்டை சேர்ந்தவங்க இன்னைக்கு கதறிட்டு இருக்கிறாங்க. இந்த கதறலுக்கு பின்னாடி சவுதியோடைய எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் நிறுவனங்கள் குபு குபுன்னு அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அயத்துல்லா அலி கமேனியோட மரணத்திற்கு பின்னாடி இருந்தது சவுதி தான். சவுதி இளவரசர் சல்மான் தான் அமெரிக்காவுக்கு இந்த விஷயங்களை சொன்னாரு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த போருடைய அடுத்த கட்ட ஒரு பிரதிபலிப்பா இப்போ லெபனான் பெரிய அளவுல தாக்கப்பட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் கிட்ட மோத துணிச்சல் இல்லாத இஸ்ரேல் இப்போ லெபனான் பக்கம் திரும்பி லெபனான் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க ஒரு பெரிய ஒரு பேரழிவை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம பஹ்ரைன் இது மாதிரியான பல நாடுகள் மேல இன்னைக்கு தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல்கள் இந்த போர் இன்னும் நீண்டுகிட்டு போறதால இது சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளையும் அதோட வீடியோ ஆதாரங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு. அந்த லிங்க்ல இணைஞ்சிட்டீங்கன்னா இந்த போர் சம்பந்தமாகவும் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல செய்திகளோட அப்டேட் அந்த சேனல்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ சவுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அல் ஜசீரா ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல சவுதியோட அரசியல் விமர்சகர், அதுவும் இல்லாம சவுதியில இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சல்மான் அல் அக்கைலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர், அவர் அல் ஜசீரா மாதிரியான மிக முக்கியமான ஊடகங்களுக்கு தொடர்ந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் இப்போ சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, அமெரிக்காவை நம்பி சவுதி இருந்தது, ஆனா இன்னைக்கு சவுதிய அமெரிக்கா நடு ரோட்ல நடுத்தெருல விட்டுட்டு போயிட்டாங்க. அமெரிக்காவுடைய நோக்கம் முழுக்கவே இஸ்ரேலை பாதுகாக்கணும், இஸ்ரேலை ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு வரணுங்கிறது மட்டுமே அமெரிக்காவுடைய நோக்கம், ட்ரம்ப்புடைய நோக்கமா இருக்கே தவிர மத்திய கிழக்கு நாடுகளையோ அரபு நாடுகளையோ பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட நோக்கமே கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கிறதால தான் இன்னைக்கு ஒவ்வொரு அரபு நாடுகளும் பேரழிவை சந்திச்சுட்டு இருக்கு. ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க, இந்த பக்கம் துபாய் மேல தாக்குதல் நடத்தப்படுது, பஹ்ரைன் மேல தாக்குதல் நடத்தப்படுது, குவைத், கத்தாரு, இப்ப சவுதியோட எண்ணெய் கிணறு தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா எங்கெல்லாம் பாதுகாக்கிறன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான், ஆனா அவன் எங்களை பாதுகாக்காம அவனோட கள்ள குழந்தையா இருக்கக்கூடிய இஸ்ரேலை மட்டுமே பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த செய்தி மூலியமா புரியுது என்னன்னா, ஒரு சவுதியோட அரசியல் விமர்சகர் மூலியமாவே இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறேன்னா சவுதி அரசு அமெரிக்காவை நம்பி இன்னைக்கு நடுத்தரில் நின்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது எந்த அளவுக்கு இன்னைக்கு நடுத்தரில் நின்று இருக்காங்கன்னா, சவுதியோட எண்ணெய் நிறுவனம் இன்னைக்கு தீயா எரிஞ்சிட்டு கிடக்குது, குப்பு குப்பு குப்புன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உலக அளவுல மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனமா இருக்கக்கூடிய அரம்கோன்றது உலகத்துல இன்னைக்கு நம்ம பயன்படக்கூடிய எண்ணெயோட உற்பத்தி எல்லாமே அரம்கோ அதோட மிக முக்கியமான பங்கு செலுத்தக்கூடிய ஒரு இடம். எண்ணெய் வணிகத்துல மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் சவுதியோடைய ஒரு ஆயில் கம்பெனி தான் இந்த அரம்கோ. இந்த அரம்கோல இருக்கக்கூடிய ராஸ்ட் அனுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் நிறுவனம் தான் இன்னைக்கு ஈரானுடைய ஒரு ட்ரோன் தாக்குதலால அந்த ஏரியாவே ஒட்டு மொத்தமா குப்பு குப்பு குப்புன்னு எரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து புகைகள் பெரிய அளவுல சூழ்ந்து வந்துட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அங்கிருந்து வெளியாகக்கூடிய அந்த புகைகளை பார்த்தாலே அவ்வளவு பெரிய சேதம். அமெரிக்கா தானே இதுக்கெல்லாம் பாதுகாப்பு பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க, எங்க அமெரிக்காவை காப்பாற்ற சொல்ல அப்படிங்கிற மாதிரியான அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு பெரிய சவால் விடக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ராஸ்ட் அனுரா மேல அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த அரம்கோடைய ராஸ்ட் அனுரா அப்படிங்கிறது ஒரு ஆயில் ஸ்டோரேஜ், அதாவது கச்சா உற்பத்தி அந்த இடத்துல ஒட்டுமொத்தமே அரம்கோல ஒட்டுமொத்தத்துல கச்சா எண்ணெயோட உற்பத்தி, கேஸ் சம்பந்தமான உற்பத்தி, இப்படி பல உற்பத்திகள் நடக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், கேஸ் எல்லாமே பெரிய அளவிலான இது பங்கு செலுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் எல்லாமே இது எல்லாமே உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் அந்த ராஸ்ட் அனுரா அப்படிங்கிறது. இது இங்கிருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு இடம், அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நிறுவனம் சம்பந்தமான உன்ன தகவல்கள் நம்ம தேடி படிக்கும் போது தான் தெரியுது, இது ஒரு சவுதி அரசுடைய ஒரு நிறுவனம் தான், சவுதி கவர்மெண்ட் தான் அதை ரன் பண்றாங்க. ஆனா அதோட முதலீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய 94% முதலீடுகள் சவுதி அரசு செய்யறாங்க. மீதி 6% முதலீடுகள் ஒரு காமன் ஷேர், ஒரு பொது பங்கு அப்படியே வச்சிருக்கிறாங்க. பல நாடுகளை சேர்ந்தவங்க அதுல முதலீடு, அந்த 6% பல நாடுகளை சேர்ந்தவங்க முதலீடு செய்யறாங்க. அதுல அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர்கள் பெரிய அளவுல அங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. அப்ப அமெரிக்காவுடைய வர்த்தகமும் அதுல பங்கு இருக்கு, அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அதுல பங்கு இருக்குது. அந்த இடத்துல இப்போ ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த அரம்கோல என்ன உற்பத்தி, கச்சா உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 10 மில்லியன் அளவுக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தி அந்த இடத்துல நடந்திருக்கு. 10 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு கச்சாவுடைய உற்பத்தி அந்த இடத்துல நடந்திருக்கு. உலக எண்ணெயோட தேவை, உலகம் முழுக்க எவ்வளவு எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுதோ அதுல 10 to 12% எண்ணெய்கள் இங்க இருந்து தான் நமக்கு உற்பத்தி ஆயிட்டு இருக்குது.
ஏசியா கண்ட்ரி முழுக்கவே, ஏசியா முழுக்கவே, யூரோப்பு முழுக்கவே அமெரிக்கா பெரிய அளவில் இங்கே தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ பல நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பங்களிப்பு இருக்கு. அதோட பாதுகாப்பு அமெரிக்காவுடைய பொறுப்பு. அதுல பங்குதாரர்கள் அமெரிக்காவுடைய சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஆயுள் தேவையுமே இங்கிருந்து தான் பெரிய அளவில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதால இது உலகத்துடைய பொருளாதார விஷயத்தையே பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுறதால தான் இது மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுது. சரி, இந்த அளவுக்கு சவுதி மேல தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஈரானுக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னா, இப்போ வாஷிங்டன் போஸ்ட் அது சம்பந்தமான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அயத்துல்லா அலி கமேனியோட கொலைக்கு பின்னாடி சவுதியோட பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு அதிர்ச்சியான செய்தியை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வாஷிங்டன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இது மாதிரியான பல துல்லியமான செய்திகளை வெளியிடுவாங்க. ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை, அதிபர் மாளிகையில் நடக்கக்கூடிய பல செய்திகளை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிடுவாங்க. அவ்வளோ துணிச்சலாக வெளியிடுவாங்க. அவங்க வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கும். அப்பேற்பட்ட வாஷிங்டன் போஸ்ட் இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னா, அயத்துல்லா அலி கமேனியுடைய மரணத்துக்கு பிறகு அந்த திரைக்கு பின்னால் சவுதி அரசு இருந்தது, மன்னர் சல்மான் அந்த இடத்துல இருந்தாரு, பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல சல்மான் தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்திகள் வந்திருக்குது. இதை பத்தி வாஷிங்டன் போஸ்ட் தெளிவாக சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ட்ரம்புக்கு ஃபோன் பண்ணி, சல்மான் தனிப்பட்ட முறையில் ட்ரம்புக்கு ஃபோன் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்தாரு, ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சல்மான் ஒரு அழுத்தம் கொடுத்தாரு. அந்த அழுத்தத்தின் விளைவாகவே இந்த ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலின் விளைவாக கமேனி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் அந்த கட்டுரையோட ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடுறாங்க. கூடுதலாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லும் போது சொல்றது என்னன்னா, அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இவர் ஒரு பக்கம், டொனால்டு ட்ரம்ப்புடைய மருமகன் குஷ்னர் ஒரு பக்கம், இது இல்லாம ஈரானுடைய அதிகாரிகள் இந்த ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது சவுதி அரசு சார்பில் இருந்தோம் இப்படி 4 தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த பேச்சுவார்த்தையில சவுதி அரசு சொன்னது என்னன்னா, இப்படி ஒருவேளை போர் நடந்தா எங்களுடைய வான்வெளியை நாங்கள் எக்காரணத்து கொண்டு அமெரிக்காவுக்கு திறந்து விட மாட்டோம், ஈரானை தாக்குறதுக்கு எங்களுடைய வான்வெளியில நாங்கள் திறந்து விட மாட்டோம், உங்களெல்லாம் தாக்குறதுக்கு நாங்கள் எந்த வகையிலுமே எங்க பங்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சவுதி அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனா அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா சார்ந்த தலைவர்கள்கிட்டையும் டொனால்டு ட்ரம்ப் கிட்டயும் ஒரு தனிப்பட்ட முறையில் போன் பேசும்போது ஈரானை உடனடியாக நீங்க தாக்கணும், அப்படி நீங்க ஈரானை தாக்க தவறுனா தெஹரான் வலிமையாகவும் ஆபத்தாகவும் வளர்றதுக்கு நம்ம காரணமாயிருவோம். தெஹரான்றது ஈரான் ஈரானை உடனடியாக தாக்கணும், அப்படி நம்ம தாக்கலன்னா ஈரான் பெரிய அளவுல வலிமையானதா மாறிடும், அது ஒரு பெரிய நமக்கெல்லாம் பெரிய ஆபத்தா மாறிடும் அப்படின்னு சொல்லி சவுதி சார்பில் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை சொல்றாங்க. இது இல்லாம எண்ணெய் தொழில்துறையில ஈரான் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் ஆல்ரெடி ஈரானுக்கு சவுதிக்குமே சரிப்பட்டு வராது. சமீபத்தில் சைனா தான் ஒரு மத்தியஸ்தம் செஞ்சு 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சாங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் இவங்க நமக்கு ஒரு பக்கம் எதிரியா திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால ஈரானுடைய நம்மளோட எண்ணெய் உற்பத்தி நம்ம பாதுகாக்கணும்னா ஈரானை தாக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி திரைக்கு பின்னால் சவுதி இருந்தது, குறிப்பா மன்னர் சல்மான் அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இது உலக அளவுல பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியா மாறி இருக்கு. அப்ப இந்த அளவுக்குலாம் இருக்கும்போது தான் இன்னைக்கு ஈரான் இது மாதிரியான சவுதி மேல, அந்த எண்ணெய் கிணறு மேல, எண்ணெய் நிறுவனங்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு சிறிய அளவிலான ஒரு தாக்குதல் தான். இந்த செய்தியை வெளியிடக்கூடிய எல்லா நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது குபு குபு குபுன்னு எரியுது. ஏன்னா ஒரு எண்ணெய் நிறுவனத்து மேல நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் இது ஒரு சிறிய அளவிலான ஒரு தாக்குதல் தான். அந்த சிறிய அளவிலான தாக்குதல் ஒரு எச்சரிக்கையா இன்னைக்கு ஈரான் நடத்தியிருக்கிறாங்க. அந்த சிறிய அளவிலான தாக்குதல், அந்த தாக்குதல் சிறிது நேரத்துக்கு பிறகு அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு, அந்த தீயை அணைச்சு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த எண்ணெய் நிறுவனத்தை ஒட்டுமொத்தமா இழுத்து மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. அதாவது கத்தார்ல இருக்கக்கூடிய எல்என்ஜி அந்த கேஸ் நிறுவனத்து மேல நடத்தப்பட்ட தாக்குதலால கத்தார் அவங்களுடைய எல்என்ஜியோட ப்ராடக்ட்டை ஒட்டுமொத்தமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சவுதி அராம்கோலையுமே எண்ணெய் உற்பத்தியை ஒட்டுமொத்தமா இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இது உலக அரசியல்ல, உலகளாவிய பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த போர்ல இப்ப ஹிஸ்புல்லா களத்துல இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தியாக மாறி போயிருக்கு. ஹிஸ்புல்லா களத்துல இறங்கி அவங்க இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுடைய பல இடங்கள்ல சைரன் சத்தங்கள் ஒலிக்கல, அவங்களுடைய அயன்டோம் அந்த இடத்துல செயலிழந்து போச்சு, சைரன் சத்தங்கள் ஒலிக்கல, அதோடைய தாக்குதல் அங்க பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அப்ப ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் இந்த போர்ல இணைஞ்சதுக்கு பிறகு ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா அடிக்கும் போது இரு பக்கங்களும் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தோன்னே, ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பலமான ஒருத்தன்ட்ட என்னைக்குமே இவங்க மோத மாட்டாங்க, நேரடியா பலமான ஒருத்தன்ட்ட மோத மாட்டாங்க. குள்ளப்புற வழியா இப்படி ஆள் இல்லாத நேரத்துல இது மாதிரியான தாக்குதல் நடத்துவாங்க இல்லையா, அப்போ ஈரான் கிட்ட டைரக்டா அவங்களால சரியான முறையில தாக்க முடியல, அங்க பல இடம் தடுத்து நிறுத்தப்படுது.
அதனால இன்னைக்கு லெபனான் பக்கத்துல இருக்கிறதால லெபனான் ஒரு சிறிய நாடு, ஈஸியா நம்ம தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி லெபனான் மேல இன்னைக்கு நடத்தக்கூடிய தாக்குதல், இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்திருக்காங்க. எல்லாமே பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி. லெபனான் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி, அடர்த்தியா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவிலான தாக்குதல். அந்த ஒவ்வொரு தாக்குதலுமே இன்னைக்கு லெபனான்ல பதிவாகும் போது அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த டோட்டல் ஏரியாவுமே வெடிச்சு செதறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான தாக்குதல். நைட்ல நடத்தப்படக்கூடிய தாக்குதலா இருக்கட்டும், பகல் நேரங்களில் நடத்தக்கூடிய தாக்குதலா இருக்கட்டும். இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸ்ல எல்லாமே ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா லெபனான் தான் ஒரு முக்கிய செய்தி. லெபனான் மேல இஸ்ரேல் இவ்வளவு ஒரு மோசமான தாக்குதல் நடத்துறாங்க. ஈரான் மேல முழுமையான தாக்குதல் நடத்த முடியல. தாக்குதல் நடத்த முடியல. ஈரான் டெய்லி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த பதிலடியை சமாளிக்கவும் முடியல. அப்ப பக்கத்துல இருக்கணும் போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு லெபனான் மேல அவ்வளவு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் மேலேயுமே சரி, அதுக்குன்னு ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தப்படல அப்படின்னு தெஹ்ரானுடைய பகுதி பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டும் இருக்குது. இஸ்ரேல் இன்னைக்கு பகல் முழுக்க இன்னைக்கு நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல பெரிய அளவிலான பாதிப்புகள் சந்திச்சுட்டு இருக்கு. பெரிய அளவுல வெடிச்சு செதறக்கூடிய பல வீடியோக்கள் அங்க களத்துல இருந்து வெளியில வருது. அங்க தெஹ்ரானுடைய பகுதிகள், தெஹ்ரானுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் சொல்லி பல இடங்கள்ல வெடிச்சு செதறக்கூடிய ஒரு காட்சிகளுமே அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த போர் ஒவ்வொரு நாளுமே அடுத்தடுத்த கட்ட வீரியத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு, இந்த போர் இன்னும் பல வாரங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு. தேவை ஏற்பட்டா தரைப்படைகளை கூட அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது இது வரைக்கும் வெறும் வான்படைகள் அனுப்பி வச்சோம், கப்பல் படை அனுப்பி வச்சோம். வான்படை அனுப்பி வச்சா அங்கேயுமே வான்படையை அடிச்சு நொறுக்கினாங்க. கப்பல் படை அனுப்பி வச்சோம், அவங்களுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கம்பெனி இன்னைக்கு தாக்கப்பட்டுருச்சு. இப்ப கடைசி அடி வாங்குறதுக்கு நாங்க தரைப்படையை அனுப்புறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ அமெரிக்கா தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நேற்று வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு 4வது அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. 4வது அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டு அவரை சவப்பட்டியில தூக்கிட்டு போறாங்க. தினம் தினம் அமெரிக்காவுடைய வீரர்கள் சவப்பட்டியில தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு இந்த போராட நிகழ்வா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப அமெரிக்காவுடைய கையாளகத்தனம், உலக அளவில் நான் தான் பெரிய வல்லரசு, என்கிட்ட தான் எல்லா டெக்னாலஜி எல்லாமே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க வாக்குறுதி கொடுத்த யாரையுமே அவங்களால காப்பாற்ற முடியல. ஒரு பக்கம் பஹ்ரைனா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், இவங்க யாரையுமே தன்னால காப்பாற்ற முடியல. ஏன் அவங்களுடைய வீரர்களே அவங்களால காப்பாற்றிக்க முடியல அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய சுயரூபம் இன்னைக்கு நாளுக்கு நாள் வெளியில வந்துட்டு இருக்குது. அதுல ஒரு முக்கியமான காட்சி தான் குவைத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. குவைத்தில் வந்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு போர் விமானம் சொல்லக்கூடிய F-15 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமானம். இந்த F-15 விமானம் வர நேரத்தில் அந்த விமானம் அப்படியே வெடிச்சு அப்படியே 10 பெல்ட் 15 பெல்ட் அடிச்சு சுருண்டு அடிச்சுக்கிட்டு கீழே விழுவுது. அவ்வளோ பெரிய தாக்குதல். இது ஒரு விமானம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி 3 விமானம் குவைத்தில் மட்டுமே விழுந்துட்டு இருந்தக்கூடிய காட்சிகள். ஆரம்பத்தில் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய F-15 விமானம் வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு, ஜஸ்ட் கிராஷ் அப்படின்னாங்க. ஒரு ஃபிளைட் கிராஷ் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ விமான விபத்து, அது எப்படிப்பா சொல்லி வச்ச மாதிரி 3 விமானமும் விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்த செய்தியில் ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஈரான் அந்த விஷயத்தை இன்னைக்கு வெளியில இடுறாங்க. அந்த விமானம் வெடிச்செல்லாம் ஒன்றும் ஆகல, விபத்தெல்லாம் ஏற்படல, அடிச்சது நாங்க தான். அந்த அளவுக்கு துல்லியமா டார்கெட் பண்ணி நாங்க அடிச்சிருக்கிறோம். நாங்க அடிச்சதோட ஒரு பாதிப்பு தான் இன்னைக்கு அமெரிக்காவோட விமானம் உடஞ்சி சதறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த விமானம் ஓட்டக்கூடிய அந்த விமானி, ஒரு விமானம் வெடிச்சு சதறி விபத்து ஏற்படுது, அப்படியே சுத்திக்கிட்டு விழுவும் போதே மனுஷன் பட்டுன்னு பேராஷூட்டை போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் பேராஷூட்டை போட்டுக்கிட்டு அங்க வந்து கீழே விழுவுறாரு. அந்த கீழே விழுந்ததுல அமெரிக்காவுடைய விமானிகள் பெரிய அளவுல காயம், அவங்களுக்கு காயம் ஏற்படுது. அப்ப அந்த பகுதியில கார்ல போயிட்டு இருந்தவங்க, அந்த வழியா போயிட்டு இருந்த குவைத்துடைய மக்கள் அவங்கள காப்பாத்தி அவங்களுடைய வண்டியில ஏத்தி கூட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு களத்துல இருந்து ஒவ்வொரு வீடியோக்களும் அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு போராடைய வீரியம் தொடர்ந்து அங்க நடந்துட்டு இருக்குது. இன்னும் பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்காவோட நம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பா பஹ்ரைன்ல பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்காவுடைய தளங்களை ஈரான் தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ், அந்த இடத்துல, ஏன்னா பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் அப்படிங்கிறது அது ஒரு நேவி ஸ்பேஸ், அது வந்து ஒரு கடற்படை தளம், அமெரிக்காவுடைய கடற்படை தளம். நான் வந்து ஈரானை வந்து இங்கிருந்து தான் என்னால் கண்காணிக்க முடியும். ஈரான் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருப்பாங்க, நான் இங்க இருந்தேன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் பஹ்ரைன்ல ஒரு நேவி ஸ்பேஸ் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஒரு யூஎஸ் பேஸ் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல ஈரான் ஒரு நடத்தின ஒரு தாக்குதல், அந்த ஏரியா, அந்த கடற்படை தளம் நைட்டு முழுக்க குபு குபு குபுன்னு எரியக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. அது நைட்லயுமே நடத்தப்பட்ட தாக்குதல், பகல் நேரங்களே அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்குது. அவ்வளவு பெரிய தாக்குதல் அந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ், அதாவது குவைத்தில் இந்த விமானம் F-35 இந்த விமானம் இடிஞ்சு விழுந்தது ஒரு பக்கம் தனியா, அதுக்கடுத்து ட்ரோன் மூலியமா நடத்தப்பட்ட தாக்குதல். ஏன்னா குவைத்தில் இருக்கிறது வந்து அங்க ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஒரு தளம், ஒரு ஏர்ஃபோர்ஸ் தளம், ஒரு விமான ராணுவ படை தளம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. அங்கதான் அமெரிக்காவுடைய ட்ரோன் ஆபரேஷன், ஃபைட்டர் ஜெட் எல்லாமே அந்த இடத்துல முக்கியமான இடம்.
கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஆயுத களஞ்சியம்னு அந்த இடத்த சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்ல ஒரு பெரிய ஒரு தாக்குதல், ஒரு பெரிய ஒரு பாதிப்பு சந்திச்சிருக்குது. அங்கிருந்து ஒரே ஒரு ட்ரோன் மில்லியன் கணக்கான நஷ்டங்களை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு அதுக்கு செய்தியை வெளியிடுறாங்க. அந்த அளவுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. இந்த அளவுக்கு தொடர்ந்து 2 பக்கமும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு பக்கம் தெஹ்ரான்லயுமே பெரிய அளவிலான பாதிப்புகள், இந்த பக்கம் லெபனான்ல பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இங்க டெல்லவிவ் ஒவ்வொரு நாளும் எரிஞ்சிட்டு இருக்க இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவ் ஒவ்வொரு நாளும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது இல்லாம அரபு நாடுகள், இப்ப சவுதி உட்பட பல அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், அமெரிக்கா பாதுகாக்கிறேன்னு சொன்ன இடங்கள் எல்லாமே இவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த போர் ஒவ்வொரு நாளும் வீரியம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் இன்னும் பல வாரங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த போர்ல அடுத்தடுத்த அப்டேட் என்ன, அங்க களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஏன்னா இந்த போர் சம்பந்தமான காட்சிகள் நம்ம தமிழ்ல நம்ம சேனல்ல மட்டும் தான் இந்த போர் காட்சிகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கோம். அதனால இது யூடியூப் சார்பில் அந்த அளவுக்கு புஷ் ஆகாது, பல மக்களோட பார்வைக்கு போகாது. அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இது இல்லாம இன்னும் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல செய்திகளோட அப்டேட் நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. அதுலயுமே இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்றாட செய்திகள் அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இணைந்திருப்போம்.